அனைவருக்கும் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்களில் தான் வார்த்தை அடிப்படையில் சொல்லி கொண்டு வருகின்ற இந்த எண்களில் அதனால் இன்றைக்கு மீனவர்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு மீனவர்களுக்கு விதியின் 2. அந்த 2க்கு குடும்பஸ்தானம் மீனவர்கள் 9, 9, 5, 9, 1, 4 இதெல்லாம் கூட்டாக்க 38. அதோடைய விதி என்பது 2. மீனவர்களுடைய எண்கிணிதமும் மீனுடைய விதி எண்ணும் 2. அப்போ குடும்பஸ்தானத்தில் வருகிறது. மீனவர்கள் 1, 2 எல்லாத்தையும் சேர்ந்து தான் மீனவர்கள் வருகிறது. அடுத்ததாக ஆதங்கம். ஆதங்கத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்கிணிதம் 8, 7, 8, 1, 7 எல்லாம் கூட்டாக்க 31. அதோடைய விதி என்பது 4. ஆதங்கம்னா ரோசப்படுறவனு பேர், கோபப்படுறவனு பேர், அதான் ஆதங்கம். ஆதங்கத்துடைய விதியின் 4. 4ஆம் இடத்தை குறிக்கிறது. அப்போ 4வது கிரகம் எப்படி இருக்குங்கிறத யோசித்து பாருங்கள். ஆனால் நான் கிரகத்தை இதுவரை நான் சொன்னதில்லை. அதனால் இப்போ தற்காலிகம் ஆதங்கத்துடைய விதியின் 4. ஆதங்கன்னா ரோசக்காரன், பிடிவாதக்காரன், முரட்டு தனம் அப்படிங்கிறது தான். கோபப்படுறோம் ரொம்ப ஆதங்கமாக. ஆனால் ஜாதகம் என்பது வார்த்தை அடிப்படையில் 4ஆம் இடத்து பண்ணாக ஆதங்கம் வருகிறது. அடுத்ததாக கழுத்து. கழுத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணில் 1, 8, 4, 9 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ கழுத்துக்கு 4ஆம் இடத்து பலனாக வருகின்றது. கழுத்து ஏன் 4ஆம் இடத்து பலனாக வருகிறதா? எழுத்து எண்ணும் எழுத்தும் சேர்ந்து அதனுடைய மொத்த டோட்டலுக்கு 4ஆம் இடத்து பலனாக வருகின்றது கழுத்து. உண்மைதான். கழுத்து சுற்றி வருது இல்லையா? 4 பக்கம் 3 பக்கம் சொல்லி இந்த இடத்துல மத்தியில் நிற்கிது. அதான் கழுத்தோட விதியின் 4. அடுத்ததாக சுத்தத்துக்கு 4 எழுத்து. அதனுடைய விதி என்னமோ 6 தான். அப்போது 6. அப்போ சுத்தத்துக்கு 5, 4, 7, 7 எல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. சுத்தம் என்பது 6ஆம் இடம். ஆனால் 6ஆம் இடம் தான் சுத்தமாக வைத்திருக்கக்கூடியது. நம்மளுடைய மனதையோ நம்முடைய வித்தையும் ஞானத்தையும் அது அனைத்தையுமே சுத்தமாக வச்சுருக்குது. அதுதான் 6ஆம் இடம் தான். ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னா அந்த இடம் தான். சுத்தமாக வைத்து அதிலிருந்து நம்மளை கரை சேர்க்கக்கூடிய அளவுக்கு செல்வத்தை சேர்த்தாலும் அந்த 6ஆம் இடம் தான். அதனால் 6ஆம் இடம் என்பது ஒரு புனிதமான ஒரு விதி எண்ணாகும். அதனால் சுத்தத்துக்கு விதியின் 6. அடுத்ததாக சுகாதாரம். சுகாதாரத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணியதும் 5, 8, 7, 3, 7 இதெல்லாம் கூட்டாக்க 30. அதோடைய விதி என்கிறது 3. அப்போ சுகாதாரத்தினுடைய விதியின் 3. சுகாதாரமாக நல்ல சுகாதாரமாக நாகரிகமாக இருக்கிறது தான் பேர் சுகாதாரம். சுகாதாரம்னா ஊசி போடுறதுன்னு வச்சுக்கலாம், மருந்து மாத்திரை சாப்பிட்றதுன்னு வச்சுக்கலாம். அதனால் குப்பை இல்லாமல் இருக்கிற இடமும் அதான். அதனால் சுகாதாரத்தோடு நாகரிகமாக சாப்பிட்ணும். அதான் அதனுடைய விதி என்பது 3 சுகாதாரம். அடுத்ததாக தேவகுமாரன். தேவகுமாரனுக்கு விதியின் 5. அதற்குரிய எண்கள் 8, 5, 7, 3, 8, 3, 7 எல்லாம் கூட்டாக்க 51, 41. அதோடைய விதி என்பது 5. அப்போ தேவகுமாரோடைய விதியின் 5. அப்போ தேவகுமாரன் 5ஆம் இடத்து பலனாக வருகின்றது. 5ஆம் இடங்கிறது புத்தி சாணம். அந்த 5ஆம் இடம் வித்தை புத்தின்னு சொல்கிறோம் இல்லையா? அம்மான்னு இருக்கும், தாய் இருக்கும், எல்லாத்தையும் சொல்கிறோம். அந்த இடம் தான். அந்த இடத்துல பிதா. அப்போ 5ஆம் இடம் தேவகுமாரன் ஒதுக்கினா புத்திரக்காரன், புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய இடம் அதுதான். ஆனால் தேவகுமாரனுடைய விதியின் 5. உயிர் மூச்சுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிதம் 3, 3, 9, 1, 9, 4 எல்லாம் கூட்டாக 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ உயிர் மூச்சோட விதி எண் 2ஐ குறிக்கிறது. உயிர் மூச்சுன்னா குடும்பத்தில் கலகமாக இருந்தால் செத்து படுகிறதா அர்த்தம். அந்த உயிர் மூச்சு 2ஆம் இடத்து சுப கிரகங்கள் நல்ல வலிமையான கிரகங்கள் இருந்தால் அவர்களுக்கு உயிர் மூச்சு தானாக இயங்கி கொண்டே இருக்கும். அதனால் உயிர் மூச்சு 2ஆம் இடத்து பாவகிரகம் செத்து படைக்கிற மாதிரி இருக்கும். அதான். அடுத்ததாக மனக்கவலைக்கு 6 எழுத்து. அதோடைய விதி என்பது 4. அப்போ மனக்கவலைக்கு 1, 9, 7, 1, 5, 8 இதெல்லாம் கூட்டாக்க 31. அதோடைய விதி என்பது 4. மனக்கவலை 4ஆம் இடம் தான். மனக்கவலை 4ஆம் இடம் தான் மனக்கவலையை உருவாக்கக்கூடியது. அதோடைய கிரகங்கள்லாம் ரொம்ப மிகப்பெரிய கிரகங்கள். அதனால் 4ஆம் இடங்கிறது சாதாரண இடம் இல்லை. 4ஆம் இடத்தையே தோஷம்னு சொல்கிறாங்க. அந்த இடம் தான் அது. ஆனால் 4ஆம் இடம் தான் நமக்கு வெற்றி வாய்ப்பெலாம் ஏற்படுத்தக்கூடியது. அதனால் 4ஆம் இடம் 4வது ஸ்தானம்.
4வது எண்கிறது ரொம்ப அற்புதமான எண். ஆனால் அந்த வீட்டில் தான் மனக்கவலைங்கிறது அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு மனிதனோட சொத்து சுகம் இல்லைன்னா மனக்கவலை, சிறு பிரச்சனைக்கு தீரவில்லை என்றால் அந்த மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த வீடு தான் 4ஆம் இடம் தான் அவருக்கு மனக்கவலை தீர்க்கிறதும் மனக்கவலை உருவாக்குறதும் 4வது விதி என்று தான். அடுத்ததாக தமிழ்த்தாய் சக்தி. தமிழ்த்தாய் சக்திக்கு விதியின் 4. அந்த தமிழ்த்தாய் சக்திக்கு எங்கேயும் 7, 2, 5, 8, 3, 7, 8 எல்லாம் கூட்டாக்க 40. அதோடைய விதி என்பது 4. அப்போ தமிழ்த்தாய் சக்தியோட விதியின் 4. 4ஆம் இடம் தான் தமிழ்த்தாய் சக்தி. தமிழ்த்தாய் சக்தி எது அப்படின்னாக்கா அங்காள பரமேஸ்வரி தான். அவங்க தான் அங்காள பரமேஸ்வரி நமக்கு தமிழ்த்தாய்க்கு தமிழுக்கு தாயாக இருக்கக்கூடியவர். ஆனால் தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு தமிழ் கடவுள் கணபதி முருகன். எல்லா சாமிக்குமே தமிழ் பேச தெரியும். தமிழ் பேசாத சாமிங்க இங்கே நிற்காது. ஆனாலும் ராமர் அவரை சமஸ்கிருதம் பேசியிருந்தாலும் ஹிந்தி பேசியிருந்தாலும் நம்ம நாட்டில் நட்டு வச்ச கல்லுக்கு ஹிந்தி தெரியும், தமிழ் தெரியும். அதுபோல் விநாயகர் பெருமானும் தமிழ் கடவுள் தான். எல்லாமே தமிழ் கடவுள் தான் நமக்கு. அதனால் நம்ம நாட்டில் எந்த இடத்துல எந்த கல்லை எந்த சாமியை நட்டு வச்சுருக்காங்களோ, எந்த நாட்டு சாமியை நம்ம நாட்டில் உருவாக்கி அது அத்தனை பேர்த்துக்கும் தமிழ் தெரியும். ஆனால் அவருடைய பிறப்புக்கு தமிழ் தெரியாவிட்டாலும் அந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட தெய்வத்துக்கு எல்லா மொழியும் நம்ம என்னென்ன பேசணுமோ அத்தனை மொழியும் அவங்களுக்கு தெரியும். அதான் அதனால் தமிழ்த்தாய் சக்தி. அதனால் நம்ம தமிழ்த்தாயே இன்னொரு நாட்டில் பிறந்திருந்தாலும் அதுதான் கணக்கு. அது அதனால் நம்ம நாட்டிலே நம்ம தமிழ்த்தாய் பிறந்திருந்தாலும் அது அங்காளப்பரி அதுவும் நம்மளோட இது தான். அதனால் எந்த சாமி எந்த நாட்டில் நட்டு வைக்கிறோம் அந்த சாமிக்கு அந்த மொழி தெரியும். அவங்களுடைய படைப்பு அவங்களுடைய அந்த பிறப்புக்கு தெரியாவிட்டாலும் நடைமுறைக்குள்ள நட்டு வச்ச சாமிகளுக்கு தெரியும் எல்லா மொழிகளுமே. அதனால் தமிழ் கடவுள்னால் எல்லா சாமியும் தமிழ் கடவுள் தான். நம்ம இந்தியாவில் எந்த மூலையில் எந்தெந்த இடத்துல இருக்கோ அது அந்தந்த மொழிக்கு தகுந்த மாதிரி அந்த சாமிகள் இயங்கி கொண்டு இருக்கும். அதனால் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.